بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நாம் வாராந்தம் அல் முஹர்ரர் ஃபில் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னு அப்துல் ஹாதி ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூலிலிருந்து ஹதீஸுகளை கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையிலே கடைசியாக கிதாபு ஜக்காத் பற்றிய பாடத்திலே 569வது செய்தியை பார்த்திருந்தோம். அது நீளமான ஒரு செய்தி. அந்த செய்தியினுடைய அரைவாசியை பார்த்திருந்தோம். இன்றைய தினம் அதனுடைய அடுத்த பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியிலே அவரை பஹ்ரைன் பிரதேசத்திற்குரிய பொறுப்பாளராக அனுப்பிய போது அவருடைய பொறுப்பில் உள்ளவர்களிடமிருந்து ஜக்காத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தில் வருகின்ற விவரங்களைத்தான் சென்ற வகுப்பிலே நாங்கள் படித்திருந்தோம். அதிலே ஆட்டுக்குரிய ஜக்காத் எப்படி கொடுப்பது, ஒட்டகத்திற்குரிய ஜக்காத் எப்படி கொடுப்பது போன்ற பல விவரங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தன. அதன் தொடர்ச்சியிலே ஒமன் பலகத் ஐந்தஹு மினல் இபிலி சதகத்துல் ஜதாதி, யாரிடம் 4 வயது பூர்த்தியாகி 5 வயதில் நுழைந்திருக்கின்ற ஒரு ஒட்டகத்தை கொடுக்க வேண்டிய நிலையில் ஜக்காத் வந்தடைகிறதோ, வலைச இந்தஹு ஜதா, ஆனால் அவனிடம் அந்த வயதிலே ஒட்டகம் இல்லாமல் இருந்தால், வ இந்தஹு ஹிக்கா, அவரிடம் 3 வயது பூர்த்தியடைந்து 4 வயதிலே நுழைந்திருக்கக்கூடிய ஒட்டகம் இருக்கிறது. அதாவது ஒருவருக்கு 4 வயது பூர்த்தி அடைந்து 5 வயது நுழைந்திருக்கக்கூடிய ஒட்டகத்தை கொடுக்க வேண்டிய கடமையில் ஒருவர் இருக்கிறார். ஆனால் அந்த அளவுக்குரிய ஒரு ஒட்டகம் அவரிடம் இல்லை. ஆனால் 3 வயது பூர்த்தி அடைந்து 4 வயதிலே நுழைந்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் இருக்கிறது. இப்போது என்ன செய்வது? ஃபஇன்னஹா துக்பலு மின்ஹுல் ஹிக்கா, அந்த ஒட்டகத்தை அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். وَيَجْعَلُ مَعَهَا شَاتَيْنِ إِنْ اسْتَيْسَرَتَا لَهُ, அவருக்கு முடிந்தால் அந்த ஒட்டகத்தையும் கொடுத்து அவர் மீதமாக 2 ஆட்டையும் கொடுக்க முடியும். இந்த ஒட்டகத்தையும் 2 ஆட்டையும் அவர் கொடுக்க வேண்டும். அல்லது 20 திர்ஹமன், 20 திர்ஹம் அவர் கொடுக்க வேண்டும். 20 வெள்ளிக்காசுகள் அவர் கொடுக்க வேண்டும். ومن بلغت عنده صدقة الحقة وليست عنده الحقة وعنده الجذع, இது மாறி வந்துச்சுமா இருந்தால், அதாவது ஒருவருக்கு 3 வயது பூர்த்தி அடைந்து 4வது வயதிலே இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் அவரிடம் 4 வயது பூர்த்தி அடைந்து 5 வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் தான் இருக்கிறது. இப்போது என்ன செய்வது என்றால், ஃபஇன்னஹா துக்பலு மின்ஹுல் ஜதா, அவரிடமிருந்து அந்த பெரிய ஒட்டகத்தை எடுக்கப்படும். வயுத்தீஹில் முஸத்திகு 20 திர்ஹமன் அவ் ஷாத்தைனி, ஜக்காத்தை யார் வசூலிக்கிறாரோ அவர் மேலதிகமாக அவரிடமிருந்து பெரிய ஒரு ஒட்டகத்தை எடுத்ததுக்காக 20 தீனார்கள் கொடுக்க வேண்டும். அல்லது 2 ஆடுகளை அவர் அந்த
ஒட்டகத்தினுடைய சொந்தக்காரருக்கு கொடுக்க வேண்டும். ومن بلغت عنده صدقة الحقة وليست عنده إلا بنت لبون, யாருக்கு 3 வயது பூர்த்தியடைந்து 4 வயதிலே நுழைந்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறதோ இருந்து அவரிடம் அந்த ஒட்டகம் இல்லை, ஆனால் 2 வயது பூர்த்தியடைந்து 3 வயதில் நுழைந்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம்தான் இருக்கிறது என்றால் فإنها تقبل منه بنت لبون ويؤتى منها معها شاتين أو 20 درهما ويؤتي معها شاتين أو 20 درهما. அவர் அந்த ஒட்டகத்தை கொடுத்து 2 ஆடு அல்லது 20 தீனார்களை கொடுப்பார். ومن بلغت عنده صدقته بنت لبون وعنده حقة, இது மாறி நடந்துச்சுமா இருந்தால் அவருக்கு 2 வயது பூர்த்தி அடைந்து 3 வயதுல நுழையக்கூடிய ஒரு ஒட்டகம் தான் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனா அந்த ஒட்டகம் அவர்கிட்ட இல்லை, அதோட பெரிய ஒரு ஒட்டகம் இருக்கு, 3 வயது பூர்த்தி அடைஞ்சு 4 வயதுல இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் இருக்கிறது என்றால் அந்த ஒட்டகத்தை ஜக்காத்தாக எடுக்கப்படும். இந்த ஜக்காத்தை யார் எடுக்கிறாரோ அவர் 20 திர்ஹம் 20 வெள்ளிக்காசுகள் அல்லது 2 ஆடுகளை அந்த ஒட்டகத்தினுடைய சொந்தக்காரர்கள் கொடுக்க வேண்டும். ومن بلغت صدقته بنت لبون وليست عنده وعنده بنت مخاض, யாருக்கு 2 வயது பூர்த்தி அடைந்து 3 வயதிலே நுழைந்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டிய கடமை இருந்து அவரிடம் அந்த ஒட்டகம் இல்லை, ஆனால் அதை விட சிறிய 1 வயது பூர்த்தி அடைந்து 2 வயதுல அப்பதான் நுழைந்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் இருக்கிறது என்றால் فإنها تقبل منه بنت مخاض, அவர்கிட்ட இருந்து அந்த ஒட்டகம் எடுக்கப்படும். 1 வயது பூர்த்தி அடைந்து 2 வயதுல நுழைஞ்சிருக்கக்கூடிய ஒட்டகம் எடுக்கப்படும். அது சின்னதுதான், அவர் கொடுக்க வேண்டிய நிலையில உள்ள ஒரு ஒட்டகம் அல்ல, அந்த ஒட்டகத்தை விட சிறியது. அதனால அதனோட சேர்த்து 20 பொற்காசு 20 வெள்ளிக்காசுகள் எடுக்க வேண்டும், திரகம் எடுக்க வேண்டும், அல்லது 2 ஆடுகளை அதனுடன் சேர்த்து எடுக்க வேண்டும். ومن بلغت صدقته بنت مخاض وليست عنده وعنده بنت لبون فإنها تقبل منه. இது மாறி வந்துச்சுமா இருந்தா ஒருவருக்கு சிறிய ஒட்டகம் கொடுக்க வேண்டிய கடமை தான் இருக்குது. அதாவது 1 வயசு பூர்த்தி அடைஞ்சு 2 வயசுல நுழைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் தான் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. ஆனால் அவர்கிட்ட அந்த வயசுல ஒட்டகம் இல்லை, 2 வயசு பூர்த்தி அடைஞ்சு 3 வயசுல இருக்கிற ஒட்டகம் தான் அவர்கிட்ட இருக்குது. அப்படி என்றால் ஜக்காத்தை வசூலிப்பவர் அந்த பெரிய ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டு ஒட்டகத்தினுடைய சொந்தக்காரருக்கு 20 திர்ஹம் 20 வெள்ளி நாணயங்கள் அல்லது 2 ஆடுகளை அதற்கு பகரமாக அவர் கொடுப்பார். فإن لم يكن عنده بنت مخاض على وجهها وعنده ابن لبون فإنه يقبل منه وليس معه شيء. அவர்கிட்ட பெண் ஒட்டகம் இல்லைண்டா, 2 வயசு பூர்த்தி அடைஞ்சு 3 வயசுல நுழைஞ்சிருக்கக்கூடிய பெண் ஒட்டகம் இல்லை, ஆண் தான் இருக்கின்றால் ஆண் ஒட்டகத்தை என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்று நீளமான ஜக்காத் தொடர்பான ஒரு விவரமான கடிதத்தை தன்னுடைய கவர்னராக இருக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில ஒரு தலைவர், ஒரு நாட்டினுடைய பொறுப்பாளர் யாரை தன்னுடைய பொறுப்பின் கீழுள்ள பகுதிகளுக்கு சில காரியங்களுக்காக பொறுப்பாக்குறாரோ அவர்களுக்கு இந்த காரியத்தை பற்றிய முழு தெளிவையும் இணைஞ்சிருக்கும் வழங்கி இருக்க வேண்டும் என்பது இங்கே வழிகாட்டப்படுகிறது. ஒரு ஆள் தனக்கு கீழே வேலை செய்யறதுக்காக இன்னும் ஒரு ஆளை நியமிக்கிறாரா இருந்தால் நியமிக்கப்பட்டாலுக்கு அவருடைய பொறுப்பு என்ன, அவர் என்ன செய்யணும், பிரச்சனை வந்தால் எப்படி நடந்து கொள்ளணும். இப்போ ஜக்காத்தை வசூலிக்கிற போது 2 வயசு பூர்த்தி அடைஞ்சு 3 வயசுல இருக்கிற ஒட்டகம் தான் இவர் எடுக்கணுமெண்டா, அப்படி யாரும் வச்சிட்டு இருக்கிறீங்களே வருஷ கணக்கில், அது ஒட்டகம் இருக்கும் வில்லுபடும் இல்லாமல் போகும். ஒட்டகம் என்ன இல்லை, பார்சல் பண்ணி வைக்கிற சாமான் இல்லை, இருக்க வயசு கூட்டிகிட்டு போகும், என்ன செய்யும், இறந்து போகும், விற்று போகும். அப்போ தேவையான அளவு தேவையான வயசில் எடுக்க இயலாது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன செய்கிற என்ற விவரங்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார். அப்போ தன்னுடைய பொறுப்பு கீழே ஒருவரை நியமித்தால் அவருடைய பொறுப்பு என்ன, அவர் என்ன செய்ய வேண்டும்,
அவருடைய பொறுப்பில் வர முடியுமான பிரச்சனைகளை அவர் எப்படி அணுக வேண்டும் போன்ற விவரங்களை ஒரு தலைவர் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற, இந்த பொறுப்பாக்கப்படுகிறவர்களுக்கு விவரிக்க வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டல இந்த ஹதீஸில், இந்த செய்தியில மேலதிகமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். 570வது செய்தி, அன் மஸ்ரூக் அன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு قال بعثه النبي صلى الله عليه وسلم الى اليمن. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் பிரதேசத்திற்கு அனுப்புகிறார்கள். فأمره أن يأخذ من كل 30 بقرة تبيئا أو تبيئتين. அவற்றை ஜகாத் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிற நேரம் சொல்றாங்க, 30 மாடு இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாகி 2வது வருடத்திலே நுழைந்திருக்கக்கூடிய ஒரு மாட்டை ஜக்காத்தாக எடு என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிக்கிறார். வமின் குல்லி 40 முஸின்னதன், 40 மாடு ஒருவர்கிட்ட இருக்குமாக இருந்தால், இவர் அனுப்பப்பட்டது யமன் பிரதேசம். இப்போ யமன் மாடுகள் மேய்க்கக்கூடிய இடம். சவுதியில் மாடு என்ன இருக்காது, மற்ற அரபு நாடு பக்கத்தில் இருக்கிற சில நாடுகளில் மாடு இருக்காது. ஆனால் யமன் விவசாய பகுதி, மாடுகள் மேய்க்கக்கூடிய இடம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டுக்கு எப்படி ஜக்காத் எடுக்கிறன்றதை அவருக்கு தெளிவுபடுத்துகிறார். 40 மாடு இருக்குமா இருந்தால் நீ 2 வயசு பூர்த்தியாகி 3வது வயசிலே நுழைந்திருக்கக்கூடிய ஒரு மாட்டை ஜக்காத்தாக என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். நம்முடைய நாடுகளுக்கும் தேவைப்படுற ஒரு சட்டம் தான் இது. மாடு ஆடு தான் நம்மள்கிட்ட இருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 30 மாடு இருக்குமாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாகி, 30 மாடு இருந்து அவருக்கு ஒரு வருஷம் போயிட்டு, 30 மாட்டுக்கும் ஒரு வருஷம் என்ன செஞ்சுட்டு பூர்த்தி அடைஞ்சிட்டு, அப்படி என்றால் அவருக்கு ஜக்காத்து கடமையாகுது. அந்த 30 மாட்டிலையும் ஒரு வருஷம் பூர்த்தியாகி 2 வயசுல நுழைந்திருக்கக்கூடிய ஒரு பசு அல்லது மாடு கொடுக்க வேண்டும். வமின் குல்லி 40 முஸின்னா, 40 மாடு இருக்குமாக இருந்தால் அவர் 2 வயசு பூர்த்தியாகி 3வது வயசிலே நுழைந்திருக்கக்கூடிய ஒரு பசுவை கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். வமின் குல்லி ஹாலிமின் தீனாரன் அவ் அஜ்லஹு முஆஃபிரியன், ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த முஸ்லிம் அல்லாத முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழே கவனிப்பு மற்றும் பாதுகாப்பு என்பதற்கான ஒப்பந்த அடிப்படையிலான வரியை செலுத்தி வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு தீனாரை என்ன செய்ய வேண்டும், வரியாக நீ அறவிட வேண்டும். ஒரு பொற்காசை நீ தீனார் ஒரு வரியாக அறவிட வேண்டும். அவர்கிட்ட அந்த பொற்காசு இல்லை, தாரத்துக்கு இல்லை என்றால் அதற்கு பகரமாக முஆஃபிரி என்று சொல்லக்கூடிய யமன் பிரதேசத்தில் செய்யக்கூடிய ஒரு ஆடையினுடைய வகை, அந்த ஆடையை அதற்கு பகரமாக நீ எடுத்துக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். இதில் மாட்டுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கிற என்ற செய்தி எங்களுக்கு சொல்லப்படுகிறது. 571வது செய்தி, அன் இப்னு இஸ்ஹாக்கின் அன் அம்ர் இப்னு ஷுஐப் அன் அபீஹி அன் ஜத்திஹி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال லா ஜலப வலா ஜனப், லா ஜலப வலா ஜனப், ஜக்காத்து பெற செல்பவர், ஜக்காத்தை வசூலிக்க செல்றவர் ஒரு இடத்துல போய் இருந்துக்கிட்டு இங்கே ஜக்காத்தை கொண்டாங்கன்னு சொல்லலாது. அப்படி ஜக்காத்தை வசூலிக்க போறவர் அவர் ஒரு ஆஃபீஸை கட்டி வச்சுக்கிட்டு அல்லது அவர் எங்கன்னா ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இங்கே ஜக்காத்தை கொண்டாங்கன்னு என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. லா ஜலப் வலா ஜனப், ஜக்காத்தை எடுத்துருவாங்கன்னு பயந்து சொத்துக்கு உரிமையாளர் தூர பிரதேசத்துக்கு இதை கொண்டு போகவும் மேலாது, அவருடைய கால்நடைகளை கொண்டு போகவும் மேலாது. 2 குற்றம். ஜக்காத்தை எடுக்கிறால கஷ்டப்படுத்துறதும் குற்றம், ஜக்காத்து தாரால கஷ்டப்படுத்துறதும் குற்றம். எப்படி ஜக்காத் எடுக்கிற, வலா துஹது ஸதகாத்துஹும் இல்லா ஃபீ தூரிஹிம், அவர்களுடைய ஜக்காத்தை அந்த கால்நடைகள் எங்க மேய்கிறதோ அந்த மேய்ச்சல் தளத்துல, தண்ணீர் குடிக்கக்கூடிய இடத்துல, ஓய்வெடுக்கக்கூடிய இடத்துல இருந்துதான் எடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்போ மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் கலந்து என்ன செய்யும், போயிடும், அதை ஒன்று சேர்க்கலாம். ஓய்வெடுக்கிற நேரம், தண்ணி குடிக்கிற நேரம் தான் என்ன செய்யும், கால்நடைகள் ஒன்று சேரும். அதனால் அந்த இடத்துல இருந்து எடுக்கிறது லேசானது, அந்த இடத்துல எண்ணி கணக்கெடுக்கிறதும் லேசானது.
எது பொருத்தமானது, எது ஜக்காத்தாக பெறுவதற்குரிய வயசுக்குரியதுங்கிறத கண்டுபிடிச்சு எடுக்கிறதும் லேசானதுங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தான் ஜக்காத் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். 72வது செய்தி, தூஹது ஸதகாத்தில் முஸ்லிமீன அலா மியாஹி, முஸ்லிம்களுடைய கால்நடைகளுக்குரிய ஜக்காத் எங்க எடுக்கிறால் அந்த கால்நடைகள் எங்க நீர் அருந்துகிறதோ அந்த இடத்திலிருந்து தான் எடுக்கப்பட வேண்டும், அது ஓய்வெடுக்கக்கூடிய இடத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். 573வது செய்தி, நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس على المسلم في عبده ولا فرسه صدقه. முஸ்லிமை பொறுத்தவரையில அவன் பாவிக்கக்கூடிய குதிரை வாகனம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய அடிமை, அதுக்கு ஜக்காத்து கிடையாது. அவன் பாவிக்கிற வாகனத்துக்கும் அவன்கிட்ட இருக்கிற அடிமைக்கும் ஜக்காத்து கிடையாது. ஆனால் அடிமைக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும், ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும், மற்ற ஜக்காத்து கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். 574வது செய்தி, அன் பஹ்ஸ் இப்னு ஹக்கீமின் அன் அபீஹி அன் ஜத்திஹி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபி குல்லி சாயிமதி இப்லின் ஃபி குல்லி 40 பின்து லபூன், புல்லுமேயிற வயசில் உள்ள ஒவ்வொரு ஒட்டகத்திலையும் 40 அது இருக்குமாக இருந்தால் 2 வயது பூர்த்தி அடைந்து 3 வயதிலே நுழைந்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஒட்டகம் ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும். லா துஃபர்ரகு இப்லுன் அன் ஹிசாபிஹா, எந்த ஒரு ஒட்டகத்தையும் ஜக்காத்து கடமையாயிரும்ன்றதுக்காக பிரிச்சிடக்கூடாது. இது சின்னது, இதை விட்டுருங்க, இது பெருசு வயசு வைத்து இதால் ஒரு பிரயோஜனம் இல்லை, இதை விட்டுருங்க, இது மெலிஞ்சது இதால் பிரயோஜனம் இல்லை, இப்படி கழிக்க இயலாது. இப்படி கால்நடைகளுக்குள் ஜக்காத்தை கணக்கிடுவதற்காக இப்படி கழிக்க முடியாது. மன் அதாஹா முத்தஜிரம் பிஹா ஃபலஹு அஜ்ருஹா, யார் ஒருவர் அல்லாஹு தஆலா எனக்கு கூலி தருவான் என்ற நம்பிக்கையோடு முறையாக அவருக்கு கடமையான ஜக்காத்தை கொடுக்கிறாரோ அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை அவருக்கு வழங்குவார். வமன் மனஅஹா ஃபஇன்ன ஆஹிதுஹா வஷத்ர மாலிஹி அஸ்மதன் மின் அஸமாத்தி ரப்பினா லைஸ லிஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்ஹா ஷைஉன், யாராவது ஜக்காத்து கொடுக்காம தடுத்துக்கிட்டான், கிடைக்கிற கால்நடைகளுக்கு ஜக்காத்து கொடுக்காம தடுத்து கொண்டால் அவரிடமிருந்து கட்டாயமாக நாங்கள் ஜக்காத்தை வசூலிப்போம், கட்டாயப்படுத்தி ஜக்காத்தை பறிச்சு எடுப்போம். அவர் தர மறுத்ததற்காக அவருடைய ஒட்டகத்தில் ஒரு பகுதியும் குற்றப்பரிகாரமாக அபராதமாக என்ன செய்யப்படும், பறிக்கப்படும். ஆனால் முஹம்மதினுடைய குடும்பத்திற்கு இந்த ஜக்காத்துல எதுவும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்போ ஜக்காத்து கொடுக்கிற நேரம் நாங்கள் தூய்மையான எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும். நாங்கள் கொடுக்க வேண்டியது கடமை, நாங்கள் விரும்பியோ வெறுத்தோ ஜக்காத்து என்ன செய்யப்படும், முறையாக கணக்கிடப்படும். முறையாக எடுக்கிறதா இருந்தால் முறையாக பறித்து எடுக்கப்படும். ஆனால் நல்லெண்ணத்தோட ஒருத்தன் கொடுத்தான் என்றால், அல்லாஹ் கூலி தருவான் என்ற எண்ணத்தோட கொடுத்தான் என்றால் அவனுக்கு என்ன செய்யும், கூலி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்று, உறுதியான கடமைகள்ல ஒன்று. இது நாங்க பறிச்செடுக்கிறது இல்லை, எங்களுக்கு பறிச்செடுக்கிறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது எங்களுக்கு பறிச்செடுக்கிறது இல்லை, இது அல்லாஹ்வுடைய கடமைகள்ல ஒன்று. எங்களுக்கு இதுல எதுவும் வராது, எனக்கோ என் குடும்பத்துக்கோ எதுவும் வராது. ஆனா உங்கள்கிட்ட இருந்து இந்த ஜக்காத்து பறித்தாவது எடுக்கப்படும், அது கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த ஜக்காத்தினுடைய கடமை எந்த அளவுக்கு ஜக்காத்து முக்கியமானதுங்கிறது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பங்கு, செல்வந்தர்களுடைய செல்வத்துல ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பகுதி. அந்த பகுதியை அவங்க என்ன செய்ய முடியாது, அவங்களோட சொத்துல சேர்த்து வைத்து கொண்டிருக்க முடியாது. அது கட்டாயம் கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டியது. யாராவது கொடுக்கல என்றால் அவங்க கொடுக்காததுக்கும் என்ன செய்யப்படும், தண்டப்பணம் அறவிடப்படும்ங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு விளங்குது. ஆனால் இந்த சட்டம் ஆரம்பத்தில் இருந்தது, பிறகு மாற்றப்பட்டு விட்டது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஜக்காத்து தர மறுத்தாலும் அவருக்கு எவ்வளவு ஜக்காத்து கடமையோ அவ்வளவுதான் அது எடுக்கப்பட வேண்டும் என்கிற சட்டம் தான் நடைமுறைக்கு பிற்பட்ட காலத்திலே இருந்தது. அதுமாதிரி இந்த ஹதீஸில் எங்களுக்கு மேலதிகமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் ஜக்காத்தை
பெறுவதற்கு தகுதியானது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பமாக இருந்தால் அவர்களுக்கு ஜக்காத் ஹராம், அதை அவர்கள் பாவிக்க முடியாது, ஜக்காத் பொருட்களை அவர்கள் பாவிக்க முடியாதுங்கிற செய்தி இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்படுகிறது. 575வது செய்தி, وقال أبو داود حدثنا سليمان بن داود المهري أخبرنا ابن وهب قال أخبرني جرير بن حاشم وسمى آخر عن أبي إسحاق عن عاصم بن ضمرة والحارث الأعور عن علي رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா கானத் லக மிஅத திர்ஹமின், உனக்கிட்ட 200 வெள்ளிக்காசு இருந்தால், 200 வெள்ளிக்காசுன்றது கிட்டத்தட்ட 595 கிரேம். வெள்ளியில உனக்கிட்ட 595 கிரேம் இருந்தா, 200 வெள்ளிக்காசு உனக்கிட்ட இருந்தால், வஹால அலைஹல் ஹவுல், அதுக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது என்றால், ஃபஃபீஹா ஹம்ஸத்து தராஹிம், அதுக்கு நீ 5 திர்ஹம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 100 திர்ஹத்துக்கு 2.5 வீதம், 100க்கு 2.5 வீதம், 100 திர்ஹத்துக்கு 2.5 திர்ஹம். இப்போ 200 திர்ஹம் உன்னிடம் இருந்தால், இப்போ ஜக்காத்து கடமையாகிற அளவு என்ன? சொத்துல உன்ட வெள்ளி இருந்தால் நம்மள்கிட்ட ஜக்காத்து கடமையாகிற அளவு 200 திர்ஹம், கிட்டத்தட்ட 595 கிரேம். 595 கிரேம் அளவான வெள்ளி ஒருவர்கிட்ட இருக்குமாக இருந்தால், அதுல ஒரு வருஷம் பூர்த்தியாகுமாக இருந்தால் அவருக்கு ஜக்காத் என்ன செய்யுது? கடமையாகிறது. அதுல 5 திர்ஹம் அவர் ஜக்காத்தாக என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். 5 திர்ஹம் என்று சொல்ற நேரம் கிட்டத்தட்ட 14.87 கிரேம். வெள்ளியில 200க்கு 14.595 கிரேத்துக்கு 14.87 கிரேம் அவர் ஜக்காத்தாக என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். வலைஸ அலைக ஷைஉன் யஅனி ஃபி الذهب حتى يكون لك 20 தீனாரா, தங்கமாக இருக்குமாக இருந்தால் 20 தீனார் உனக்கிட்ட வராத வரை உனக்கு ஜக்காத்து கடமை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். 20 தீனார் ஒரு ஆள்கிட்ட இருக்குமாக இருந்தால், அதுல வஹால அலைஹல் ஹவுல் இருக்கிற நிலையில ஒரு வருஷம் பூர்த்தி அடையுமாக இருந்தால், ஃபஃபீஹா நிஸ்பு தீனார், அவர் என்ன செய்யணும்? அதுல அரை தீனார் ஜக்காத்தாக என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அரை தீனார் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 20 தீனார் என்றால் 20 தங்க காசு என்றால் கிட்டத்தட்ட 85 கிரேம். சிலாக்களுடைய கருத்துப்படி 84 85 கிரேம். 85 கிரேம் ஒரு ஆள்கிட்ட தங்கம் இருக்குமா இருந்தால், அல்லது 85 கிரேமுக்கு நிகரான சொத்து ஒருவர்கிட்ட இருக்குமாக இருந்தால், இப்போ ஒரு 85 கிராம் சொல்லக்குள்ள எத்தனை பவுன் வரும்? கிட்டத்தட்ட ஒரு பவுன் எத்தனை கிராம்? 8 கிராம். 8 கிராம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10.5 கொஞ்சம் கூட, 10.5 கொஞ்சம் 10.5யும் 10.5 பவுனும் 1 கிராம், 10.5 பவுனும் 1 கிராமும் ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு வருஷம் அதுக்கு செல்லுமாக இருந்தால் அவருக்கு ஜக்காத் கடமையாகும். அவருக்கு அந்த தங்கத்துக்கு அவர் ஜக்காத்து கொடுக்கணும். எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும்? 2.5 வீதம் கொடுக்கணும். 2.12 கிராம் அவர் என்ன செய்யணும்? 85 கிராம் இருந்தால் 2.12 கிராம் அளவு அவர் ஜக்காத்து கொடுக்கணும். தங்கம் இருந்தால். காசாக அவர்கிட்ட இருந்துச்சுமா இருந்தால் 10.5 பவுனும் 1 கிராமுக்கும் பெறுமதியான அளவான காசு அவர்கிட்ட இருக்குமாக இருந்தார். இப்போ 1 கிராம் எவ்வளோ? இந்த ஒரு பவுன் எவ்வளோ தங்கம்? 2.15. கிட்டத்தட்ட 2.15 என்றால் 10.5 பவுனுக்கும் எவ்வளோ வரும்? 10.5 பவுண்டா? ஒரு பவுனுக்கு 2.15, 10 பவுனுக்கும் 21.5 லட்சம். அதனால் அரை பவுன் 1,10,000 வச்சாலும் கிட்டத்தட்ட 22,60,000. அதனால் 1 கிராம் இருக்கிறதுனால ஒரு 22,70,000 அல்லது 75,000 ஒருவர்கிட்ட காசு இருக்குமா இருந்தால், அதில் ஒரு வருஷம் பூர்த்தி அடையுமா இருந்தால், அதாவது சொத்தாக இருக்குமா இருந்தால், அதில் ஒரு வருஷம் பூர்த்தி அடைந்தால் அவருக்கு ஜக்காத்து கடமையாகிறது. அவருக்கு ஜக்காத்து கடமையாகிறது. அவர் அதில் 2.5 வீதம் ஜக்காத்தை கணக்கிட்டு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். 100க்கு 2